நாளைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை உலகெங்கிலும் வாழக்கூடிய அத்தனை கிறிஸ்தவர்களும் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்டிகை. அதில் எந்த விதமான மத துவேஷத்துக்கோ எந்த விதமான ஒரு வெறுப்பை உமிழ்வதற்குரிய எந்த விதமான அறிகுறிகளும் அந்த மதத்தின் மேல இருந்ததே கிடையாது. ஏன்னா இஸ்லாமியர்கள் வழி வந்த அந்த ஆப்ரஹாமிக் ரிலீஜன்ல மிக முக்கியமானது ஈசா நபி என்கிறக்கூடிய ஜீசஸ். அப்போ அவர் அன்பை போதிக்கணும், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காமிங்க அப்படிங்கிற ஒரு அன்பை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்துக்கு எதிராக இன்றைக்கு இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வன்முறை சம்பவங்கள் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை, த சோஷியல் ஃபேப்ரிக் ஆஃப் திஸ் கிரேட் நேஷன் ஆர்டிகிள் 14, 15, 22, 25 ஒட்டுமொத்த சாராம்சமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தர் யார் விரும்பக்கூடிய அவர்களுடைய மதத்தையோ அவர்களுடைய இனத்தையோ பரப்புவதற்குரிய எல்லா உரிமைகளும் இருக்குங்கிற அந்த கான்ஸ்டிடியூஷனல் அந்த சட்டத்திட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைக்கு இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறுங்கிறதை இந்திய அரசியல் பால் நம்மளுக்கு தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்துக்கள் அமைதியான ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள். ஆனால் இந்துத்துவா என்கிற ஒரு வன்முறையையும் ஒரு வெறுப்பையும் தூண்டக்கூடிய ஒரு விதமான ஒரு வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா RSS இன்றைக்கு யார் மூலியமாக அந்த வெறுப்பை எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, பஜ்ரங் தள் போன்ற, ஹிந்து மகாசபை போன்ற, இந்து முன்னணி போன்ற அவர்களுடைய கிளை கழகங்கள் மூலியமாக கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இனத்திற்குரிய ஒவ்வொரு மதத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுத்து கொண்டு வருகிறார்கள்.